இதுதான் நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ப்ராஸ்லெட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராஸ்லெட்டை வச்சு தான் நம்ம வந்து பீட்ஸ் வச்சு தான் ப்ராஸ்லெட் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாமா? சரி, இப்போ வாங்க நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து 20 பீட்ஸ் தேவைப்படும், அதை எடுத்துக்கலாம். நான் நிறையவே போட்டேன், 20க்கு மேலேயே இருக்கும் அது. அண்ட் அதுக்கான எலாஸ்டிக் வயர் எங்களுக்கு தெரியுதா? இதுதான். இப்போ நம்ம இந்த வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பண்ணலாம். லைக் இந்த பிளாஸ்டிக் வயர் வந்து வெறும் 20 ருபீஸ் தான். பீட்ஸ் வந்து ஃபுல்லாக வரும், அது 50 ருபீஸு. இப்போ நான் ஃபஸ்ட்டு அப்படி போட்டு ட்ரை பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணி தரலாம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் வெளியில் போய் வாங்கினா லைக் 30 ருபீஸ், 40 ருபீஸ், 45, 50 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே இந்த மாதிரி அழகழகாக பீட்ஸ் எல்லாம் வாங்கி கீ செயின் இதுக்கு எல்லாம் வாங்கி நீங்கள் நல்லா பண்ணலாம். கீ செயினில் சாம்ஸ் சொல்லுவாங்க, நான் அப்படி தான் சொல்லி பழகிட்டேன். சரி, நான் வந்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், போர் அடிக்கல. இதுதான் ஃபைனல் 20 பீட் போட்டாச்சு. எல்லாம் பீட்ஸும் இதாக இருக்கும். நம்ம இது கட்டிடணும். இருங்க, நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த வயர்லாம் நாங்கள் வந்து இப்போ நான் இது பண்ண பாருங்க. வயர் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால இவ்வளோ நம்ம எடுத்துக்கோம். இவ்வளோ போட்டோம். வயர் இந்த ஈக்குவலாக இருக்கணும், தெரியுதா? ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான். ஆனால் ஈக்குவலாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டேன். இங்கே வந்து தனியாகிடுச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை நம்ம இப்படி போடணும். இப்படி போட்டு இந்த டைட்டாக போடுங்க. இல்லைன்னா அரைந்து எல்லா பீட்ஸும் வேஸ்ட் தான் ஆகும். இந்த மாதிரி எனக்கு நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டில் போட்டு இது இந்த மாதிரி இப்படி லைக் இது இந்த மாதிரி இருக்குல்ல ரைஸ், இது இப்படி போட்டு அப்புறமா இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இது 2 லேயர் இந்த மாதிரி. அப்புறமா நீங்கள் 3 லேயர் பண்ணணும்னா அதே மாதிரி இப்படி போட்டு அண்டு தென் திருப்பும் நீங்கள் வந்து இப்படி போடணும். இதுக்குள்ளே போட்டு இது மாதிரி எடுத்து 3 லேயராக இருக்கா, தெரியுதா? அப்படியே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கணும். எல்லாம் இது டைட்டாக ஹோல்டு பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு சின்னதாக நீங்கள் போய் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். டைட் பண்ணி கட் பண்ணணும். சரி பாருங்கள், தெரியுதா? அதுதான் இப்போ பீட்ஸ் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. பாருங்கள், அவ்வளோதான் இருக்கா? இப்போ நம்ம வந்து இதுக்கு சாம்ஸ் போட்டுடலாம். நீங்கள் என்ன பீட்ஸ் கலரில் கூட வாங்கலாம். நான் இந்த கலரில் வாங்கினேன். இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இது எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்து
இந்த செயின் மாதிரி கிடைக்கும் நீங்கள் கேட்டால். இந்த செயின் நான் போட்டுட்டேன், கட் பண்ணி போட்டு இந்த சாம்ஸ் போட்டேன்னா ரெட் கலர்லேயே எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம இப்படி கோர்த்துக்கலாமா? அங்கே இதுக்கு வந்து நம்மளுக்கு ரிங்ஸ் வேணும். அப்படின்னா ரிங்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, அதோட பேர் வந்து இது கைஸ். அதோட பேர் எனக்கு வராது. லைக் இந்த மாதிரி இருக்கும், ரிங்கு மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும். அதுதான் நீங்கள் வந்து இதுக்கு போடணும். நான் வந்து இதுலேருந்து எடுத்துக்கிறேன் கைஸ். இது 2 எடுத்துக்கிறேன். அது வந்து ஏற்கனவே இதில் போட்டு இருக்கு பாருங்கள். அது வந்து இது அப்படியே போட்டு வச்சேன், இதுக்கு யூஸ் ஆகணும், அப்படி யூஸ் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ரிங்ஸ் எடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கைஸ். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், இப்படி பண்ணி விட்டால் இந்த மாதிரி ஆகிடும். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். போட்டாச்சா கைஸ்? போட்டாச்சு. இப்போ நம்ம இதை அழுத்தி விட்டுக்கணும். நல்லா அழுத்தி விட்டுக்கணும். ஏன்னா அது இப்போ அழுத்தாதீங்க. சரி கைஸ், இப்போ அழுத்தாதீங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே போடணும். அப்போ தான் நீங்கள் வந்து அழுத்தணும். அப்போ தான் அழகாக இருக்கும். இங்கே போட்டுக்கலாம் சென்டரில். இதோ போட்டுட்டேன். இப்போ நம்ம இதை அழுத்திடலாம். நல்லா அழுத்தி விட்டாச்சு. பாருங்க, ரெடி. அழகாக இருக்கலாம், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இங்கே ஒரு பீட்ஸ்லாம் போட்டு தொங்க விடுவாங்க. அதெல்லாம் நான் பண்ணுறது இல்லை. இப்போது அதோட ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படும், அது என்கிட்ட இல்லை. இப்போதைக்கு இந்த மாதிரி சிம்பிளாக அழகாக நான் பண்ணிவிட்டேன். நல்லா இருக்கு கைஸ். ப்ளீஸ் கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க எங்களோட ஷார்ட்ஸில். லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். இந்த சேனல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லைக் இந்த ஃபோன் வந்து நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே எடுக்கிறோம். இது பல நாள் ட்ரீம் தான் என்னோடது. அதனால தான் டிஎம் ட்ரீம்ஸ் அப்படின்னு வச்சேன். அதனால தான் இது வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கு இந்த பேர் கூட. ப்ளீஸ் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து லைக் 100K 10K அப்படின்னு வராங்க பார்க்குறவங்க. நீங்கள் வந்து லேக் பாருங்கள், லேக் மெம்பர்ஸ், மில்லியன் மெம்பர்ஸ் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எங்களுக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அதுதான் என்னோடய ப்ராமிஸ், என்னோடய க்ராட் ப்ராமிஸ் நான் வேண்டி இருக்கிறது. ப்ளீஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு தெரியும். ப்ளீஸ் பண்ணுங்கள். பை கைஸ்.